வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு கந்த சஷ்டியினுடைய 4ஆம் நாள். எல்லாருமே காலையிலே விரதம் இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடிமர தரிசனம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கொடிமரத்தை சுற்றி முளைப்பாரி போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் 6வது நாள்லேயும் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இந்த கொடிமரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே இந்த கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து ஒரு தீபம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொடிமரத்தை ஒரு 11 சுற்று 18 சுற்று நம்மளுடைய உடல்நிலைக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி சுற்றி நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் 100% நிறைவடையும். ஏன்னா நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். செஞ்சு எனக்கு அது செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அதனுடைய பலன் கிடச்சிது. அதனால தான் உங்களுக்கும் நான் இதை பற்றி சொல்கிறேன். இந்த கொடிமரம் எவ்வளோ ஹைட்டில் உயர்ந்து வானளாவி நிற்கிதோ அதுபோல் நம்மளுடைய வாழ்வும் உயரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த கொடிமரம் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. எத்தனை கோவில்களில் இந்த மாதிரி கொடிமரம் வச்சுருக்காங்கன்னு தெரில. இது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.